ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த 2024 வருஷத்தோட கடைசி நாளில் கடைசி வீடியோ, இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோவின் வாயிலாக உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த வருஷத்தை ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். கூடவே என்னோடய லைஃப்பையுமே சேர்த்தே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த வருஷத்தை முடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் விமனாக மாறியிருக்கேன். அப்படின்னா அதுக்கு இடையில நான் பண்ணினது என்ன, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷத்தை தொடங்கும்போது இந்த மாதிரி காரியங்களெல்லாம் என்னோடய லைஃப்பில் நடக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காடோட பெரிய கிரேஸ்னால் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணும்படி காட் எனக்கு கிருபை பண்ணாங்க. காடுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நம்மளை யாரும் ரொம்ப மதிக்கிறதில்ல, நம்ம கையில் பணம் இருக்கிறதில்ல. ஸோ நம்ம எதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஆசைப்படுறோன்னா, நம்ம கையில் ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்மளோட சின்ன சின்ன தேவைகள், நம்ம பிள்ளைங்களோட தேவைகளை ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பிஸ்னஸ்னு இல்லை, ஏதாவது ஒரு சின்ன வேலை, சின்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற டைம் ஃபுல்லும் வீட்டில் எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நம்ம மொபைலில் ரீல்ஸ் தான் மோஸ்ட்டாக பார்ப்போம். ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி நம்ம பார்த்து அப்படியே டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா நேர்த்தியாக கற்றுக்கோங்க, ப்ராப்பராக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்களோட ஃபுல் எஃபோர்ட் அதில் போடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். ஆன்லைன் ஜாபு இந்த மாதிரி நிறைய நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ஆனால் எந்த ஜாபை விட உங்கள் கையை நம்பி நீங்கள் பண்ணுற இந்த ஜாப் தான் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் நானுமே இந்த மாதிரி நிறைய தேடல்கள், ஏதாவது சின்ன ஜாப் கிடச்சிராதா, ஆன்லைன் மூலமாக கிடச்சிராதா, வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி இருக்காதா, அல்லது ஸ்கூலில் போய் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஒர்க்கை நானும் தேடியிருக்கேன். ஆனால் எந்த ஒர்க்குமே எனக்கு கை கொடுக்கல. எல்லாமே நான் எடுத்த முயற்சிகள் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச இந்த டெய்லரிங்கை கையில் எடுத்தேன். டெய்லரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை கையில் எடுத்தேன். ஆனால் டெய்லரிங்கை மாதிரி ஈஸியான வேலை எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுற வேலை தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் நினைக்கிற அன்னைக்கு லீவ் போட்டுக்கலாம், நீங்கள் நினைக்கிற அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் நினைக்கிற நேரம் ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்கள் நினைக்கிற நேரம் வெளியே போயிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே மற்றவங்களுக்கு கீழே, ஒருத்தங்களுக்கு கீழேருந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது. நானே எஜமான், நானே வேலை பண்ணுறவன், அந்த மாதிரி வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெய்லரிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரூச் கிளாஸ், ஆரி கிளாஸ் இதிலலாம் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். இந்த வருஷத்தில் என்னோடய லைஃப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து பிஸ்னஸ் விமனாக மாறினது அப்படின்னு நான் சந்தோஷப்படுறத காட்டிலும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரோட லைஃபு ஒரு பிஸ்னஸ் விமனாக, ஒரு ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற ஸ்தானத்தை தாண்டி ஒரு பிஸ்னஸ் விமனாக மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுல தான் நான் அதிகமாக சந்தோஷப்படுறேன். இந்த வருஷத்தோட என்னோடய பெரிய சாதனையாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறதுக்கு காட் எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை தந்திருக்காங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு ஈக்குவலாக என்னை விடவே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அப்பப்போ அவங்க ஒர்க் பண்ணுறதை எனக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவேன். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை நான் பார்த்து அதை அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸில், அதாவது நம்மளுக்கு கஸ்டமர் கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது நம்மளுக்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருக்கலாம், அதில் கண்டிப்பாக இந்த மாடலை டிசைனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு நான் அந்த டிசைனை
சேவ் பண்ணி கூட வச்சு கஸ்டமருக்கு என்னோட ட்ரெஸ்க்கு கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நீங்க பேக்ரவுண்ட்ல பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த ட்ரெஸ்ல நான் நெறையா ப்ரூச் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே நானே ஸ்டிச் பண்ணது தான். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டர்னே சொல்லலாம். இந்த மாரி 3 ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 7 மாச பாப்பாக்கு. அப்புறமா நம்ம பாப்பா, என்னோட பாப்பா அவளுக்கு 5 வயசு ஆகுது. இந்த ட்ரெஸ் பெருசா இருந்த அந்த ட்ரெஸ்ஸு ஒரு 12 வயசு பாப்பாவுக்கு பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே சேம் பேட்டர்ன் தான். இதே மாரி தான் பண்ணியிருந்தோம். எல்லா ட்ரெஸ்லையுமே இந்த மாரி ஒரு சன்ஃப்ளவர் டிசைன் மாரி ஒன்று 2வது அட்டாச் பண்ணுற மாரி ரிப்பன் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுற மாரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் எடுத்துச்சு. நிறைய வேலைகளை ஒதுக்கி வச்சு தான் இந்த 3 ட்ரெஸ்ஸையுமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா ட்ரெஸ்ஸையுமே கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு ஒர்க் நம்மளுக்கு கிடச்சின்னா அந்த ஒர்க்கை ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணணும். இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடாது. எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சதுக்கு முக்கியமான காரணம், ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, செட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ட்ரெஸ் மட்டும் இல்லை, அதுக்கு காம்போவாக இந்த மாதிரி ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் ஷூ, என்னெல்லாம் அவங்க விரும்புகிறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவங்க கேட்குறத பண்ணி கொடுத்துருவோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால செகண்டு, நம்மளோட ஒர்க்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி சர்ச்சுக்கெல்லாம் வியர் பண்ணுவோம் இல்லையா? அப்போது அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நல்லா லைஃப் லாங் நல்லா ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். நம்மளை அடிக்கடி அவங்க பார்க்குறதுனால. மோஸ்ட்டாக நீங்களும் என்ன ஒர்க் பண்ணாலுமே அதை உங்களுக்கு, உங்களோட பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்கள். பெருமையோட நான் பண்ணது அப்படிங்கிற பெருமையோட யூஸ் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்லேயும் பர்ஃபெக்ட் வரணுன்னா அதை பற்றின ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ நம்ம டெய்லரிங் பற்றின நாலேஜ், ஆரி பற்றின நாலேஜ், இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பற்றின நாலேஜ் எல்லாம் நம்ம கிளாஸ்லேயே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குறோம். யாருமே இந்தளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, ப்ரூச் கிளாஸில் எடுக்கிறவங்க இருக்காங்க, ஆரி கிளாஸுமே எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த கிளாஸில் ஏதோ கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் கண்டிப்பாக கிளாஸை எடுப்பாங்க. கிளாஸ் ரிலேட்டடான டவுட்ஸையுமே கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் யாருமே சொல்லி கொடுக்குறதில்ல. ஆனால் நம்ம கிளாஸ் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் கற்றுக்கிறதுலேருந்து அதை நீங்கள் பண்ணும்போது, ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம கிளாஸில் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை எந்த மாதிரி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறதுனால ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்னஸ் உமனாக மாறணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆரியாக இருக்கலாம், டெய்லரிங்காக இருக்கலாம், ப்ரூச்சாக இருக்கலாம். இது போக இன்னும் நிறைய கலைகள் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெளியே போய் ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டையும் பார்த்ததில் ஆச்சு, உங்களோட பிஸ்னஸையும் பார்த்த மாதிரி ஆச்சு. இந்த வீடியோவை நிறைய டெய்லர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஏற்கனவே எனக்கு டெய்லரிங் தெரியும். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுல அந்த அளவு கான்ஃபிடென்ட் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதுவும் ரொம்ப புரிகிற மாதிரி, எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறது அதுதான். முன்னால் நான் டெய்லரிங் பண்ணுவேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், கரெக்ட் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நாங்கள் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது எந்த ஒரு பயமுமே இருக்காது. சப்போஸ் தப்பாக கட் பண்ணாலும் அதை சரி பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு தெரியும். ஏன்னா கிளாஸில் அந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துட்டீங்க.
ஒரு ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், பாடியோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் மிஸ்டேக் வரும், இந்த மிஸ்டேக்கை இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை கூட நீங்கள் நம்மளோட வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இதே யூடியூப் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓரளவுக்கு தெரியும் அதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். செகண்டு ப்ராக்டிஸ். என்ன தான் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலை, ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் 1 or 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கூட ரொம்ப மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போது கிளாஸ் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு டெய்லியுமே மிஷினில் உட்காந்து அந்த மாதிரி என்னோடய ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இப்போது கிறிஸ்மஸ் டைம்லலாம் எனக்கு ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக 1/2 hour கட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 hour மட்டும்தான் டைம் எடுத்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஈஸியாக ஸ்டிச் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு கன்சிஸ்டன்சி. நீங்கள் கேப்பே விடாமல் பண்ணிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். என்ன முடியாமல் இருந்தாலும் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் உண்டு. அந்த ரீசன்ஸ் எதுவுமே சொல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ போட்டது தான். ரொம்ப முடியாமல் இருக்கிற அந்த நாள் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்டாக ரீசன் சொல்லாமல் நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இப்போது ரீசன்ட் டேஸில் அந்த மாதிரி நான் வீடியோ போடலை, அந்தளவு எஃபோர்ட் போடலை. ஃபஸ்ட்டு 3 month நான் அந்தளவு எஃபோர்ட் போட்டேன். எந்த ஒரு சப்போர்ட்டுமே வெளியே யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த அளவு எஃபோர்ட் போட்டேன்னா அது ஒரு வெறினியே சொல்லலாம். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அந்த வெறி, என்னோடய வெறி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெளியவே வர முடியலை, ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு நான் போட்டது தான் அந்த கிளாஸோட சக்ஸஸ்ஸு. கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த வெறியோட நீங்களும் பண்ணணும், அப்படின்னா சக்ஸஸ் ஆக முடியும். ஃபுல் எஃபோர்ட் போடுங்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். யார் ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்மளை மோட்டிவேட் பண்ணலை, நம்மளோட சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாக இருக்குது இல்லை எதையும் பார்க்காதுங்க. உங்கள் ஒர்க்கை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோடய சக்ஸஸ் நல்லாவே தெரியும். உங்களுக்கு கண் முன்னால் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே உங்களுக்கு என்னை பார்த்தா தெரியும். ஆனால் இந்த வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் என்னோட பெரிய சாதனைனா கிட்டத்தட்ட 1000+ ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணது தான். சாதாரணமாக இல்லை, பொட்டிக் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணுற ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டை நான் கைட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை அப்கமிங் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். செகண்டு என்னோட அடுத்தபடியான சாதனை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை ஸ்டிச் பண்ணணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கிறேன். ஒரு ஷூ, ஹேர் பேண்டு எல்லாமே நம்மளே ரெடி பண்ணணும், ரெடிமேட் லுக்கில் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்கிறேன். லாஸ்ட் இயர்லேயே நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த வருஷம்தான் பக்காவாக பர்ஃபெக்டாக ரொம்பவே நேர்த்தியாக பண்ணுறது இந்த வருஷம் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கிடச்சிச்சின்னா வேறு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை ஸ்டிச் பண்ணுற கிளாஸஸுமே சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போதே அதை ஸ்டார்ட் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோடய மொபைல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை என்னால் பண்ண முடியலை. சீக்கிரமாக, அதாவது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு மாதத்துலேயே, புது வருஷத்தில் ஃபஸ்ட்டு மாதத்துலேயே, ஜான்வரிலேயே இந்த கோர்ஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் நான் ட்ரை பண்ணாத ஒரு ஒரு ஃபீல்டே கிடையாது. எல்லா ஃபீல்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா டைப் ரைட்டிங் படித்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். மியூசிக் கிளாஸ் போனேன். அதுவும் ஓரளவுக்கு படிக்க முடிஞ்சு. நம்ம படிச்சிருக்கிறதுக்கு ரிலேட்டடாக, அதாவது நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். அது ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது பண்ணலாமான்னு நிறைய ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. கடைசியாக கை கொடுத்தது டெய்லரிங் தான். இந்த டெய்லரிங்கை நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் இந்த டெய்லரிங்கில் எனக்கு அனுபவம் உண்டு. அனுபவம் மீன்ஸ் என்னோட அப்பா டெய்லர். அப்பா மூலமாக டெய்லரிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னோட பிள்ளைக்கும் எனக்கும் நானே ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நிறைய கிளாத்தை வேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் திரும்ப எப்படி கரெக்ட் பண்ணணுன்னு ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ்லேருந்தும் ஒவ்வொரு நாலேஜை கெயின் பண்ணி அதை தான் ஃபைனலாக என்னோடய வாழ்க்கையில் இந்த வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்களில் முயற்சி பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக தூக்கி விடும். நீங்கள் 10 முறை தோற்றாலும் 11வது முறை நீங்கள் எடுக்கிற காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் வர்ற வருஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுற காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி என்னோடய லைஃப்பில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா அந்த ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தை எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். சக்ஸஸாக முடித்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ரொம்பவே இந்த வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்களாக கூட நம்ம இருக்கலாம். இனி வர்ற வருஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம துணிஞ்சிட்டோன்னா காட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். அப்படி இருந்தால் கூட நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்மளோட லைஃப் இன்னும் முடியலை. இன்னும் டைம் இருக்குது. இன்னும் சாதிக்கிறதுக்கான நாட்கள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பக்காவாக கற்றுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். நெக்ஸ்ட் இயர்லேருந்தே நம்மளோட கிளாஸஸை பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஒன்று நினைக்க நடக்கிறது ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். எதுக்குமே எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம அந்த கிளாஸை கொண்டு போகலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.